தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. நேஷனல் ஹெரால்டு விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது டெல்லி பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ். தற்போது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ். வணக்கம் திவ்யா. இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரி ஒருவருடைய புகாரின் அடிப்படையில் டெல்லி போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரித்து வரக்கூடிய நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது இந்த வழக்கு பதிவு பொருளாதார குற்றம் தடுப்பு பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணையை பார்க்கும்போது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை வெளியிடக்கூடிய ஏஜேஎல் நிறுவனத்திற்கு காங்கிரஸ் கட்சி 90 கோடி ரூபாய் கடன் வழங்கியிருந்தது. அந்த கடனின் அடிப்படையில் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட யங் இந்திய நிறுவனத்தில் இயக்குநர்களாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, அக்கட்சியினுடைய எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் பொறுப்பேற்றிருந்தார்கள். ஏஜேஎல் நிறுவனத்தின் சுமார் 90 கோடி ரூபாய் கடனை யங் இந்தியன் நிறுவனம் ஏற்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த கடன் தொகையை ஏஜேஎல் நிறுவனத்தின் சுமார் 99.99% பங்குகள் யங் இந்திய நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த அமலாக்கத்துறை விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் பண முறைகேடு ஏதேனும் நடைபெற்றிருக்கிறதா என்பதை கண்டறிய அமலாக்கத்துறை கடந்த பல ஆண்டுகளாக விரிவான விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தில்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அண்மையில் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் சோனியாவுக்கும் ராகுலுக்கும் யங் இந்திய நிறுவனத்தில் 76% பங்குகள் இருப்பதாகவும் அவர்களுடைய மேற்பார்வையில் தான் ஏஜேஎல் நிறுவனத்தினுடைய 2000 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கில் அந்த நிறுவனத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடனை வழங்கியிருந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் மீது 988 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவர் மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சியினுடைய மறைந்த தலைவர்களான மோதிலால் வோரா, ஆஸ்கர் பெர்னாண்டஸ், யங் இந்திய நிறுவன நிர்வாகிகள் சுமன் துபே, சாம் பெட்ரோடா உள்ளிட்டோரும் ஒரு தனியார் நிறுவனம் மற்றும் யங் இந்திய நிறுவனம் மூலமாக சதி மற்றும் பண முறைகேடுகளில் குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை வரக்கூடிய, அதாவது அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகையை ஏற்பதா வேண்டாமா என்பது தொடர்பான உத்தரவை டிசம்பர் 16ஆம் தேதி டெல்லி நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய இந்த சூழலில்தான் அமலாக்கத்துறை விசாரித்து வரக்கூடிய இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது டெல்லி காவல்துறையினுடைய பொருளாதார குற்றம் தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு பதிவின் மூலமாக இன்னமும் இந்த வழக்கினுடைய விசாரணை விரிவடைய தொடங்கி இருக்கிறது. இந்த வழக்கில் தொடர்புடைய இன்ன பிற தலைவர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.